அதிமுக அரசோட மண்டைகளை கொட்டி அந்த உரிமையை மீட்டு கொடுத்தவங்க நீங்க தான், இந்த சட்டத்துறை தான். நான் மறக்கலாம். அன்றைய இது நான் என்ன மனநிலையில் இருந்தேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்க எல்லோரும் தலைவரை இழந்து நின்றீங்க. நான் தலைவரோடு சேர்த்து என் தந்தையையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தலைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் ஆற்றியாகணும், ஒரு தந்தைக்கு மகன் ஆற்ற வேண்டிய அந்த கடமையும் ஆற்றியாகணும். இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய சவாலை அன்றைய தினம் நான் எதிர்கொண்டேன். தலைவரை இழந்திருக்கக்கூடிய சோகத்தில் இருக்கும்போது அவருக்கான உரிமையை நிலைநாட்ட போராட வேண்டிய நெருக்கடி எனக்கு ஏற்பட்டுச்சு. இடம் தர மறுத்ததால் தடையை மீறி தலைவர் கலைஞருடைய உடலை எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவோடு தான் இருந்தேன். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதை நினைச்சும் கவலைப்பட்டேன். நம்முடைய தொண்டர்களுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்றும் கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் நமது எண்ணமும் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எனது பாதி பொறுப்பை எடுத்துக்கிட்டு சட்டத்துறை தான் போராடிச்சு. பாதி பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன், முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்ட அந்த சட்டத்துறை தான் போராடிச்சு. மருத்துவமனையில் இல்லை அதிர்ச்சியாக உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறப்போ வில்சன் பக்கத்தில் வந்து கேட்டார், வழக்கு தாக்கல் செய்யலாமா? அப்போ என் மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, ஒளி தெரிஞ்சிச்சு, ஒரு நம்பிக்கை ஒளி தெரிஞ்சிச்சு. உடனடியாக அது நடக்குமான்னு யோசித்தேன். வித்தின் 12 hours 12 மணி நேரத்துக்குள்ள அந்த உத்தரவு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் குடுவாடி ரமேஷ் மற்றும் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கிச்சு. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்ற அண்ணாவுக்கு அருகே ஓயாமல் உழைத்தவன் இங்கே உறங்குகிறான்னு கலைஞருடன் வைக்கிற உரிமையை நிலைநாட்டி கொடுத்தவங்க நீங்க. அதனால தான் சட்டத்துறைக்கு என்னுடைய நன்றியை இந்த மாநாட்டில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன், அவருக்கு துணை நின்ற மூத்த வழக்கறிஞர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய சண்முக சுந்தரம், விடுதலை, வீரகதிரவன், என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் யார் யார் அதில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி சட்டத்துறையுடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தால் பல மணி நேரம் ஆகிடும். எனவே நேரத்துடைய அருமை கருதி நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புவது, சட்டத்துறையின் சாதனைக்கு மகுடமாக சொல்லத்தக்கது இன்னொன்று, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு. நமக்கு ஜெயலலிதா மீதோ சசிகலா மீதோ அவருடைய குடும்பத்தினர் மீதோ எந்த தனிப்பட்ட விரோதம் கிடையாது. என்ன பிரச்சனை? 1991-96 ஆண்டுங்கிறது தமிழகத்தினுடைய இருண்ட காலம். சூறையாடப்பட்டுச்சு சொத்துக்கள், அரசு சொத்துக்கள், அரசு பணங்கள் சூறையாடப்பட்டுச்சு. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்துச்சு. இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருந்துச்சு. 1996 கழக மாபெரும் வெற்றியை பெற்றோம். எதுக்காக? ஆக தப்பு செய்கிறவர்களுக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் மக்கள் ஒரு பெரிய வெற்றியை திமுக கழகத்திற்கு வழங்கினார்கள். அதுதான் உண்மை. நாங்கள் சொந்த பலத்தில் நிற்கிறவங்க தானே தவிர அடுத்தவர் பலவீனத்தில் குளிர்காயிறவங்க அல்ல என்பதை இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். சென்னை தனி நீதிமன்றங்கள், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம், பெங்களூர் தனி நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம்னு அனைத்து இடங்கள்லையும் கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்கொத்தி பாம்பா நம்முடைய சட்டத்துறை கண்காணிச்ச காரணத்தால் தான் 2014 ஆண்டு இவங்க 4 பேருக்கும் 4 ஆண்டு கால சிறை தண்டனை கிடைச்சது.
இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பதவியில் இருக்கிற நேரத்தில் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருந்த வரலாறு தான். ஜெயலலிதா குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு அவருடைய வாகனத்தில் இருந்த தேசிய கொடியை கிழற்ற வச்ச வரலாறு தான் நம்முடைய கழக சட்டத்துறை செஞ்சிருக்கக்கூடிய வரலாறு. இந்த ஜெயலலிதாவை புனிதலை போல காட்டுறதுக்கு இன்னமும் சில திட்டமிடுறாங்க. நான் அந்த பிரச்சனைக்கு விட்டு அதிகம் போக விரும்பலை. மறைந்தவரை பற்றி விமர்சனத்தை தயாராகல. கலைஞர் அப்படிப்பட்ட பண்பாட்டை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, ஜனநாயகத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் சில ஊடகங்கள் அதை பேசாம மறைக்குதுன்னு சொன்னா 18 ஆண்டு கால சட்ட போராட்டங்கிறது சாதாரணமானதான். அதே போல 2G வழக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க திட்டமிட்டு சிலரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி அந்த 2G வழக்கு. அதனால மத்திய அமைச்சராக இருந்த ராஜா அவர்கள் பதவி விலகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார். என்னுடைய தங்கை கனிமொழி இதில் கொண்டு சிக்க வச்சு அவரையும் சிறையில் கொண்டு போய் கைது செய்து அடைத்து வைத்திருந்தார்கள். நினைச்சு பாருங்க, அந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தகைய துன்பத்திற்கு ஆளானார். அருகிலிருந்து நான் அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்கள்லாம் அருகிலிருந்து பார்த்தவர்கள் அவர் வேதனைப்பட்டனர். ஆனால் அவங்களால் வீசப்பட்ட அனைத்து அஸ்திரங்களையும் தூள் தூளாக்கியவர் தான் இங்கே காலையிலே வந்து இதை துவக்கி வைத்து பேசிய ராஜா அவர்கள். அந்த காலகட்டத்தில் சட்டத்துறை தலைவராக இருந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் உழைப்பு என்பது சாதாரண பணி அல்ல, மகத்தான பணி. அதை இன்றைக்கும் பாராட்டிக் கொண்டிருக்கலாம். 7 ஆண்டுகளாக நான் நீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். எந்த ஆதாரத்தையும் கொண்டு தரவில்லை என்று சொன்னது யார்? நீதிபதி. ஆக 2G நோ ஜி ஆக்கினவங்க தான் நம்முடைய சட்டத்துறை. இப்படி பல உதாரணங்கள் உண்டு. இன்னும் சில செய்திகளை சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புவது, 13,000 மக்கள் நல பணியாளர்களது பறிக்கப்பட்ட பணியை பெற்றுத் தந்தது நம்முடைய சட்டத்துறை. அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தை செயல்பட வச்சது நம்முடைய சட்டத்துறை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி பற்றி கேள்வி எழுப்பி அதனை வெற்றி பெற்றது சட்டத்துறை. ஜெயலலிதாவுக்கு தண்டனை தரப்பட்டப்போ பள்ளிகளை மூட சொன்ன உத்தரவுக்கு தடை வாங்கினது நம்முடைய சட்டத்துறை. நீதிபதி குன்காவை விமர்சித்த வேலூர் மேயர் மன்னிப்பு கேட்க காரணமானது இந்த சட்டத்துறை தான். காவல்துறை அதிகாரி விஷ்ணுபிரியா தற்கொலைக்கு சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றம் போனது இந்த சட்டத்துறை தான். சமச்சீர் கல்வி சட்டத்தை சட்டபூர்வமாக நிலைநாட்டதும் நம்முடைய சட்டத்துறை தான். அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது குட்கா வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைச்சதுக்கு காரணம் நம்முடைய சட்டத்துறை தான். உள்ளாட்சி தேர்தலை நடத்தி ஆகணும்னு சொல்லி வழக்கு நடத்தி அதை நடத்த வச்சதும் நம்முடைய சட்டத்துறை தான். மறந்துவிட்டார். தபால் தந்தி துறையில் தமிழில் தேர்வு எழுத தடை போட்டதை உடைச்சது நம்முடைய சட்டத்துறை தான். தலைவர் கலைஞர் சிலையை நிறுவ ஈரோட்டில் தடை விதிக்கப்பட்டப்போ அந்த தடையை நீக்கினது நம்முடைய சட்டத்துறை தான். கொரோனா காலத்தில் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை எடுத்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மளிகை பொருட்களை, உணவுகளை, மருந்து மாத்திரைகளை வழங்குவதை தடை செய்யப்பட்டப்போ அதை உடைச்சு தகர்த்தெறிந்து தடை பெற்றது நம்முடைய சட்டத்துறை தான். குரூப் 1 தேர்வுகளில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிந்து வழக்கு போட்டது நம்முடைய சட்டத்துறை தான். கொரோனா காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள் தமிழகத்தில் வர முடியாத, இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தப்போ அதுக்கும் நீதிமன்றத்தை நாடி 286 விமானங்கள் அப்போது இயக்கப்பட்டு ஒரு சாதனை படைத்த ஒரு செயல்தான் நம்முடைய சட்டத்துறை செஞ்சிருக்கு. மருத்துவக் கல்லூரிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50 விழுக்காடு,
இடஒதுக்கீடுக்காக வழக்கு போட்டு அதில் வெற்றி பெற்றதும் நம்முடைய சட்டத்துறை தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% விழுக்காடு உரிமை கிடைக்க போராடுவது நம்முடைய சட்டத்துறை. அப்படி இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் பணம் கட்ட முடியாத தவிச்ச மாணவர் உரிமையை நிலைநாட்டுவதும் நம்முடைய சட்டத்துறை தான். இப்போ 3 வேளாண்மை சட்டம் புதுசாக போட்டிருக்காங்களா மத்திய அரசு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம சட்டத்துறை தான். இப்போ அரசு பணத்தை ஏதோ தான் கட்சி பணங்கிற மாதிரி பொங்கல் பெயரை வச்சு ஆங்காக விநியோகித்துட்டு இருக்காங்க. ஆக இதில் அரசியல் வரக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, சிவில் சப்ளை ஊழியரை வச்சு தான் இதை கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் வாதாடி அதிலேயும் வெற்றி கண்டது நம்முடைய சட்டத்துறை. ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மீது நெடுஞ்சாலை துறையில் 6000 கோடி ரூபாய் வரையில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. சம்பந்தியுடைய சம்பந்திக்கு உறவினர்களுக்கு டெண்டர்கள் விடப்பட்டிருக்கிறது ஆதாரங்களை எடுத்து வைத்து நம்முடைய பாரதி அவர்கள் வழக்கு போட்டார. உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சு? சிபிஐ விசாரிக்கணும் தீர்ப்பு வரலையா? அந்த தீர்ப்பையும் பெற்றது நம்முடைய சட்டத்துறை தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் சிலர் மீது இன்னைக்கு ஆளுநர்கிட்ட போய் ஊழல் பட்டியலை கொடுத்திருக்கிறவன் சண்முக சுந்தரம் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார. அந்த ஊழல் பட்டியல்களெல்லாம் இன்றைக்கு ஆதாரங்களோடு தைரியமாக நாங்கள் கொண்டு போய் இடத்துல கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் திரட்டிய அந்த ஆதாரங்கள் தான். அடுத்த பட்டியல் கொடுக்க போறோம். வந்துகிட்டு இருக்கு, இன்னும் பெரிய பெரிய பட்டியலாம் வந்துகிட்டு இருக்கு. பாருங்க என்ன நடக்க போகுது. ஏதோ பட்டியலை கொடுத்துட்டு தேர்தலுக்காக ஷோ அடிக்கிற நினைக்காதீங்க. தேர்தல் முடிய போகிறது. முடிந்ததற்கு பிறகு நாம் தான் ஆட்சிக்கு வந்து அமரப் போகிறோம். ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாமே அந்த நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை எடுத்து அதற்கு உரிய தண்டனையை கொடுப்போம். அவர்கள் அத்தனை பேரும் சிறைகளை கொண்டு போய் அடைப்போம். அது நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் எடுத்துச் சொல்வோம் என்பதை நாம் கூட்டத்தில் ஆகவே